அனைவருக்கும் வணக்கம். Nokia World's First Penta Camera Nokia 9 PureView இன்னைக்கு MWCல லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல அந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல இந்த 5 கேமராஸ் என்ன டெக்னாலஜில வர்க் ஆகுது, இந்த 5 கேமராஸ் கொண்ட ஸ்மார்ட் போன் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், இதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒருவேளை இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்குறீங்கன்னா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. Nokia 9 PureView World's First Penta Camera smartphone. அது மட்டும் இல்லை, இது Nokia தரப்புலேருந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனும் கூட. இதோட ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கிளாஸ் பேனலில் இருக்கிறதுனால பார்க்க ரொம்ப ஸ்டர்டியாகவும் ப்ரீமியம் லுக்கோடு இருக்குது. இதோட ரேர் சைடில் பென்டா கேமரா கொடுத்துருக்காங்க, நீட்டாக அலைன் பண்ணியிருக்காங்க. அதோட பிளாக் கலரில் ஒரு சர்க்கிளும் கொடுத்துருக்காங்க, அது வந்து டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கொரில்லா கிளாஸ் 5ஓட வருது. இதோட பெசில்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஸ்ட்ராக்டிங்காக இருக்குது. மற்றபடி இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 5.99 இன்ச் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. QHD+ ரெசல்யூஷனில் இருக்குது. அதனால் டிஸ்பிளே குவாலிட்டி வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்கும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இதில் இருக்குது, ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சாஃப்ட்வேர் சைடு அப்படின்னு பார்த்தா இது Android 9 Pieல ரன் ஆகுது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ரோ கேமரா யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ராசஸர் வந்து Snapdragon 845. ஸோ ரொம்பவே பேசப்படுற Nokia 9 PureViewவோட பென்டா கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இது ரேர் சைடில் 5 கேமராவோட வருது. 5மே 12 மெகா பிக்சல் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 வந்து மோனோக்ரோம் சென்சர், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 2 வந்து RGB சென்சர், அதாவது கலர் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போல்லாம் நீங்கள் ஒரு இமேஜ் கிளிக் பண்ணுறீங்களோ இந்த 5 சென்சார், அதாவது 3 மோனோக்ரோம் சென்சார், 2 RGB சென்சார், இந்த 5 சென்சாருமே அந்த இமேஜை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் இது எல்லாமே சேர்ந்து ப்ராசஸ் பண்ணி தான் கேலரியில் சேவ் பண்ணும். ஸோ இந்த இமேஜை ஃபோக்கஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 to 6 செகண்ட்ஸ் ஆகுது. அது எதனால அப்படின்னா இந்த பென்டா கேமரா வந்து எல்லா இமேஜஸோட டைனமிக் ரேஞ்ச், டீட்டெயில், டெக்ஸ்சர், கான்ட்ராஸ்ட் எல்லாமே ரொம்ப எக்ஸாக்டாக கேப்சர் பண்ணி சேவ் பண்ணுறதுக்காக ப்ராசஸிங் டைம் எடுத்துக்குது. யூஸ்வலாக இருக்க கேமராஸில் வந்து அந்த ப்ராசஸிங் டைம் நமக்கு இருக்காது. ஸோ இதில் வந்து அந்த பென்டா கேமரா வந்து அந்த ப்ராசஸிங் டைம் எடுத்துக்கிறதுனால ஸோ பிக்சர் குவாலிட்டி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக உங்களுக்கு வரும். இதோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 845. இந்த ப்ராசஸரால் இந்த 5 லென்ஸுமே ட்ரைவ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இவங்க இன்னொரு டெக்னாலஜி இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அதாவது லைட் ஃப்ளெக்ஸ் கெப்பாசிட்டர் டெக்னாலஜின்னு. அதனால் என்ன ஆகும்னா இந்த 5 லென்ஸுமே யூஸ் பண்ணும்போது கூட பேட்ரி லைஃப் வந்து பெட்டராக தான் இருக்கும், ரொம்ப ட்ரெயின் ஆகாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் கேப்சர் பண்ணுற இமேஜஸ் வந்து எடிட் பண்ணுறதுக்கு லைட் ரூம் அப்படின்ற ஒரு ஆப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பெஸ்ட்டாக நீங்கள் எடிட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த ஆப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஃப்ரண்ட் கேமரா வந்து 20 மெகா பிக்சல் செல்ஃபி ஷூட்டரோட வருது வித் ஃபோக்கல் 1.8. இதில் பிக்சல் பின்னிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால லோ லைட்லேயும் செல்ஃபி கேமராவும் ரேர் கேமரா அளவுக்கு பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். இதோட பேட்டரி வந்து 3320 mAhல கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங்கும் இது சப்போர்ட் பண்ணும். இதோட ஸ்டோரேஜ் வந்து 6GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அது மட்டும் இல்லை, இது IP67 சர்டிஃபைட், அதாவது இது வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் கூட. இது ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படிங்கிறதுனால 3.5mm ஆடியோ ஜாக் இதில் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. ஸோ Nokia Pure 9 இது ஒரு லிமிடெட் எடிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தா இது $699க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்தியன் மணி வேல்யூக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 49,700க்கு இது இந்தியாவில் லான்ச் ஆகும். ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஒருவேளை ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு சூட் ஆகும். மற்றபடி இது Snapdragon 845 மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இல்லை. ஸோ Nokia 9 PureView பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்கு தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.